ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசோ டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான். நான் ஸ்டிச்சிங்லாம் வந்து சொல்ல போகிறதில்ல. இது வந்து பட்டி இதில் எப்படி தைக்கலாம், நான் எப்படி தைப்பேன், நிறைய மெத்தட் இருக்குது. அதில் நான் எந்த மெத்தடில் தைப்பேன்றது தான் நான் வந்து இதில் காட்டியிருக்கேன். இதே மாதிரியே ஸ்பீடாகவே பட்டி தைக்கிறதையும் காட்டியிருக்க மாட்டேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். பட்டி தைக்கிறத மட்டும்தான் நான் அதை மெயினாக காட்டுறேன்றதுனால அதை மட்டும் ஸ்லோவாகவும் மீதி எல்லாமே ஸ்பீடாகவும் தான் காட்டியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருன்றதுனால தான் கம்மியான இது டைம் லிமிட் வேணுன்றதுக்காண்டி நான் இப்படி ஸ்பீட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பட்டியை மட்டுமே நீங்கள் காட்டியிருக்கலாமேன்னு சொல்லலாம். ஆனால் நான் என்னென்னா ஃபுல்லாக ஒரு கண்டினியூவாக இருக்குமே, அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகுன்றதுக்காண்டி தான் நான் வந்து ஒரு ஃபுல் காம்போவாக இருக்குன்றதுக்காண்டி தான் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துர்லாம். ஏன்னா தைக்க தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவாங்க. தெரியாதவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. தெரியாதவங்க வந்து இதெல்லாமே வந்து பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும். மேபி நீங்கள் வந்து அந்த பட்டி தைக்கிற வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், பட்டி நான் இப்படி தான் தைச்சிருக்கேன் அப்படின்ற விதம் வந்து உங்களுக்கு புரியும். நான் இந்த மெத்தடு தான் ரொம்ப வருஷமாக தைச்சிட்ருக்கேன். அதாவது நூல் இலைகளே வந்து வெளியே தெரியவே செய்யாது. அந்த மாதிரி தான் நான் வந்து பட்டி தைப்பேன். உங்களுக்கு நான் தைக்கிற மெத்தடில் வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு எது வேணும் வேண்டான்றதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் வந்து எத்தனை பேர் என்னைய மாதிரியே பட்டி ஸ்டிச் பண்ணுவீங்கன்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ பேர் வந்து என்னைய மாதிரியே பட்டி தைக்கிறீங்க அப்படின்றத. இதில் வந்து நான் லைனிங்கோடு சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு தையல் போடுறேன் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா, டாட் தைக்கும்போது வந்து அந்த துணி வந்து அதாவது மெயின் கிளாத் வந்து விலகாது, டாட் வந்து கரெக்டாக விழுகும். அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டாட் எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாட் எவ்வளோ அழகாக விழுந்திருக்கு அப்படின்றது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டி எப்படி தைக்கலான்றதை பார்த்துடலாம். இது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம சாரீ கிளாத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நான் வந்து இதில் அளவெல்லாம் எடுக்கவே கிடையாது. சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு அளவில் தான் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பட்டி தைக்கும்போது எப்போவுமே வந்து அந்த டாட்டை வந்து லைட்டாக மடித்து விட்டுட்டு தைங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற டாட் வந்து எலும்பி கிடைக்கும். இல்லாட்டினா டாட் ஷேப் வந்து கிடைக்காது நமக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். மேலே ஒரு கிளாத்தும் கீழே ஒரு கிளாத்தும் வச்சுக்கோங்க. அதாவது நல்ல கிளாத்தை வந்து துணி கிளாத்தை வந்து மேலே வச்சுக்கிட்டு லைனிங் கிளாத்தை வந்து கீழே வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது கலர் கொடுக்குறீங்கனாலும் அந்த கலர் வெளியே தெரியாத அளவுக்கு உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து தெரியாது. முக்கியமாக வந்து 2 சட்டையிலையுமே டாட்டில் மெயின் டாட்டில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து டாட் வந்து கரெக்டாக எழும்பும். டாட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அதை ஒரு இது பார்த்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு வந்து ஏதோ என்கிட்ட கேட்டா, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அவகிட்ட பேசுனதுனால கவனம் வந்து மாறிடுச்சு. சாரி. அப்புறம் வந்து எப்போ போல் தைச்சிட்டு நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரியே தைச்சிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே எல்லாருமே தைச்சிட்டு ஒரு அமுக்கடி கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ விரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். 2 பட்டியுமே 2 சைட்லேயுமே சின்னதாக ஒரு சிலம்பல் கூட இருக்காது. இப்போது நம்ம கொக்கி பட்டி வி பட்டியை வச்சு கரெக்டாக அளவுகளை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த லென்த்து தான், அவ்வளோதான். அது வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து தைச்சிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்க அவ்வளோ பக்காவாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. பட்டி தைக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு மெத்தட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து வேறு மெத்தடில் எப்படி எப்படிலாம் ஸ்டிச் பண்ணுவாங்கன்றதையும் நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதுவுமே உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னுமே புரிகிற மாதிரி கூட சொல்கிறேன். ஏன்னா நான் இப்படி தான் ஒருத்தவங்க தைச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு வந்து தான் நான் வந்து தைச்சேன். இதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல கிடையாது. ஏன்னா இன்னொருத்தவங்க வந்து தைச்சிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்கன்னு சொல்கிறத விட அவங்க வந்து எனக்கு ஒரு மைனி, எங்கள் வீட்டுக்காரங்களோட அக்கா ஒருத்தவங்க. அவங்க வந்து நான் இப்படி தான் தைப்பேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க தைச்சிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கக்கிட்ட கேட்கல நான் எப்படி தைப்பாங்கன்னு.
கேட்டால் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி அவங்க எப்படி தான் தைக்கிறாங்கன்றத நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு ஓகே ஓரளவுக்கு ஒரு 2 வாட்டி வரல. கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஐயோ! இதுக்கு நம்ம வைக்கிற மாதிரியே பட்டி வச்சிரலான்னு தோணுச்சு. மித்தபடி ஈஸியாக தான் இருந்தது. அப்புறம் பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்படி தான் வைக்கிறேன் நானும் இப்போ ஒரு 15 வருஷமா இல்லை ஒரு 11 வருஷமாக இப்படி தான் பட்டி தைக்கிறேன். ஆமாம் 11 வருஷம் இருக்கும். 11 வருஷமாகவே நான் இப்படி தான் பட்டி தைச்சிட்ருக்கேன். எந்த விதமான மாறுதல்களுமே கிடையாது. ஏன்னா என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து இப்படி தைக்கிறத வந்து நான் பார்த்தேன். ஸோ அவங்க தைக்கிறது கூட நான் பார்க்கல. அவங்களுடைய சட்டையை தான் நான் பார்த்தேன். இது நல்லாயிருக்கு மைனி அப்படின்னு சொல்லும்போது நான் இப்படி தாம்லே தைப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால சரி அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த சட்டைக்கெலாம் வந்து இப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, அந்த பட்டு சாரீக்குள்ள ப்ளவுஸு, அப்புறம் பூனம் கிளாத் ப்ளவுஸு இந்த மாதிரி மட்டும்தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் இப்போல்லாம் வந்து எல்லா சாரீஸ்க்குமே நான் வந்து இப்படி தான் தைக்கிறேன். பட்டு சாரீஸாக இருக்கட்டும், பூனம் சாரீஸாக இருக்கட்டும், ஃபுல் ஆயில் ப்ளவுஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் இந்த மாதிரி தான் தைக்கிறேன். எனக்கு அது ஈஸியாகவும் இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, பிரியறதில்ல, ட்ரெஸ்ஸும் பார்க்க நீட்டாக இருக்குது, ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் நான் வந்து இதை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டி வந்து முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், எந்த ஏற்ற இறக்கம் எதுவுமே வராது. பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது. இது வந்து எக்ஸஸாக அந்த கிளாத்து அதாவது மெயின் கிளாத் இருக்கும் இல்லையா, அதுதான், அதுக்காக தான் கட் பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான். அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்டில் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் வந்து ஹெம்மிங்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து ஒரு சிஸ்டர் வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதுதான் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறதோ அப்படின்ற மாதிரி. ஆமாம் சிஸ்டர், இது வந்து என்னுடைய வலிகளுக்கான தீர்வு தான் இது. ஏன்னா நான் வந்து எனக்கு அந்த இடது கை பெருவிரல் பார்த்திங்கன்னா, ஆள்காட்டி விரலை பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டையே விழுந்துரும் பார்த்துக்கோங்க. அதுவும் தீபாவளி, பொங்கல் ஆஃபர் டைம்லாம் எனக்கு கை வந்து ரொம்ப ஓட்டை விழுந்துரும். ஸோ அதுக்காக நான் கண்டுபிடிச்சது தான் இது சொல்லலாம். நீங்கள் வந்து அங்குசம் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் வந்து வேலைக்காகலை. நானும் போட்டு ட்ரை பண்ணேன், பட் ஆனால் வேலைக்காகலை. ஸோ ஆனால் அது சரியாக போயிடும். ஒரு 4 நாள் தைக்காம விட்டால் சரியாக போயிடும். இருந்தாலும் 4 நாள் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா, அதனால தான். சரி, இது வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கண்டுபிடிச்சது தான் இந்த மாதிரி ஹெம்மிங் மிஷின்லேயே பண்ணுறது. அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி ஈஸியான ட்ரிக்ஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வேணுன்றதை வந்து நான் சொல்கிறேன், எப்படி பண்ணணும் அப்படின்றத. மேபி எனக்கு தெரிஞ்சிருந்தது, நான் வந்து அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எதுவுமே வந்து உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு வந்து சொல்ல கிடையாது. நான் எதை ட்ரை பண்ணுறேனோ அதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். சட்டையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு தெரியும். இன்விசிபிளாக ஹுக்ஸ்லாம் போட்டிருந்தேன் இல்லையா தைக்கிறது, அதே மாதிரி தான் நானுமே வந்து ஹுக்ஸ் வைக்கிறேன். நான் உங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்குறேனோ அதெல்லாம் மட்டும்தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். மற்றபடி வேறு எதையுமே புதுசாலாம் ட்ரை பண்ணுறதே கிடையாது. சட்டையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் எப்படி வந்திருக்கு என்னன்றது வந்து தெரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 3 சட்டையும் தான் முடித்தேன். அதாவது காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே முடிச்சிருக்கேன். நான் அடுத்த ஈவினிங் இனிமேல் தான் உட்காருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.